ஹாய் ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேப்டன் மில்லர் தனுஷின் கேப்டன் மில்லர் மிரட்டியிருக்காங்க. படத்தோட திரைக்கதை வந்து பயங்கர பிரம்மாண்டமாகவும் ஒரு ஒரு மார்வலஸ் செமையாக எடுத்திருக்காங்க. ஆனால் அந்த படத்தில் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கதை தான் என்ன கதை வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஓப்பனிங் வந்து அந்த ஊரை காட்டுறாங்க, தனுஷோட ஊரை. அதுக்கு பின்னாடி ஒரு கோயில் காட்டுறாங்க. அந்த கோயிலை பற்றி தனுஷோட அம்மா வந்து விளக்குறாங்க. அந்த கோயில் வந்து ஒரு 600 வருஷமாக பொக்கிஷம் அங்கே இருக்குது, பாதுகாத்து வச்சுருக்காங்க அப்படின்னு இதெல்லாம் விளக்குறாங்க. அதை வந்து நம்ம தனுஷ் வந்து நக்கல் அடிச்சுட்டு கடந்து போகிறாரு. நம்மளை தனுஷோட அண்ணனா நம்ம சிவராஜ்குமார் ஜெயிலரில் நடிச்சிருப்பார். அந்த சிவராஜ்குமார் நடிச்சிருக்காரு. அவர் ஒரு விடுதலை போராளி, வெள்ளைக்காரன் காலத்தில் நடக்கிற கதை. இப்படியே போயிட்டுருக்கும்போது தனுஷ் வந்து ஆங்கிலேய இராணுவத்தில் போய் சேர்றதுக்கு விருப்பப்படுறாரு. சேர்ந்து அதை வந்து தடுத்து நிறுத்துறாரு சிவராஜ்குமார். ஆனால் அதை அவங்க அண்ணன் அதை பேச்சை கேட்காம போய் சேர்ந்துடுறாரு. சேர்ந்து முதல் பணியே வந்து அமைதியாக போராடிட்டு இருக்க இந்தியர்களை வந்து சுட்டு கொல்றாங்க ஆங்கிலேய இராணுவம். அந்த இராணுவத்தில் தான் தனுஷ் இருக்கார். இன்னும் சில தனுஷோட நண்பர்கள் அதில் இருக்கிறாங்க. அதில் சேர்ந்த பிறகு நண்பர்களானவர்கள் அதில் வேலை செய்கிறாங்க. பல கேரக்டர்கள் இதில் நடிச்சிருக்காங்க. பிடிக்காம அங்கேருந்து வெளியேறாரு. அங்கே இருக்கிற ஒரு இராணுவ தளபதியை சுட்டு கொண்டுட்டு தனுஷ் அங்கேருந்து வெளியேறாரு. அதுக்கப்புறம் காடு மோடு மலைகள்லாம் அலைஞ்சிட்டு இருக்காது. ஒரு கொல்லைக்கூட்டத்தில் போய் இணைஞ்சிடுறாரு. அவங்களும் ஒரு போராளிகள். ஆங்கிலேய காலத்தில் நடக்கிற கதைன்றதுனால அவங்களும் ஒரு விடுதலை போராளிகள். இப்படியே கதை போயிட்டுருக்கு. அந்த ராஜாக்கள் வந்து அந்த ஊரில் இருக்கிற சமஸ்தான ராஜா வந்து அந்த சிலையை வந்து ஆங்கிலேயன் கண்டுபிடிச்சி அந்த இருக்க பொக்கிஷத்தை வந்து எடுத்துகிட்டு போயிடுறான். அதை எப்படியாவது மீட்டு கொடுன்னு தனுஷ்கிட்ட வந்து அந்த ராஜா கேட்குறான். ராஜா கேட்கும்போதே உள்ளார ஒரு இது பண்ணிடுறான். சிலையை மீட்டாப்பத்துக்கு தனுஷ் அவங்க கூட இருக்கிற எல்லாத்தையும் கொன்னுடுங்கன்னு ராஜா சொல்கிறான். அதை கேட்டுக்கிட்டு ராஜாவோட மகன் வந்து தனுஷை வந்து இதை மீட்டு கொடுன்னு சொல்லும்போது தனுஷ் ஒத்துக்கிட்டு போகிறாங்க. அந்த சிலையை மீட்கிறாங்க. சிலையை மீட்டுட்டு தனுஷ் வேற எங்கேயோ தப்பிச்சு போயிடுறாரு. கடைசியில் அந்த ஊர் மக்களை போய் வெள்ளைக்காரன் பிடிச்சி வச்சுக்கிட்டு எங்கே மில்லர் எங்கேன்னு தனுஷை கேட்டு ஒருத்தனா 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சுட்டு கொல்றான். இந்த விஷயம் தனுஷுக்கு தெரிய வர தனுஷ் வந்து ஊருக்குள்ளே என்டர் ஆகிடுறாரு. என்டர் ஆகி எல்லாத்தையும் வெள்ளைக்காரனை அடித்து நொறுக்கிறாரு, சுட்டு தள்ளுறாரு, துவம்சம் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் ஒன்றும் பண்ண முடியாத 4 பக்கமும் சுற்றி வளைக்கிறாங்க வெள்ளைக்கார படைகள். அந்த நேரத்தில் கடைசியாக என்ட்ரி கொடுக்குறாரு நம்ம சிவராஜ்குமார், தனுஷோட அண்ணன். அவர் வந்து எல்லாத்தையும் காப்பாற்றுறாரு. தனுஷ் கூட சேர்ந்து தனுஷ் இராணுவத்தில் இருந்த சில நண்பர்கள் உதவுறாங்க. இப்படியே வந்து கதை முடியுது. அந்த சிலையை வந்து வச்சு வழிபடுறாங்க அந்த கோயிலுக்குள்ளே. இதில் என்ன கதைன்னா வந்து நம்ம தமிழ் சினிமாவை எப்பயும் எடுக்கிற கதை தான். கோயிலுக்குள்ளே விடமாட்றாங்க, கருவறைக்குள்ளே விடமாட்றாங்க. இது ஒரு போராட்டமாக நடத்துகிறாங்க. இதில் ஆக மொத்தம் கதைன்றது ஒன்று இல்லவே இல்லை. வெள்ளைக்காரனுக்கு இவங்களுக்கும் ஒரு ஈகோ ஃபைட் நடக்குது. எதுக்காக ஈகோ ஃபைட்டுனா, அந்த சிலையை வந்து அந்த ராஜா கேட்டத பேரில் வந்து தனுஷ் மீட்டு கொடுக்கறதுக்கு போவார். அந்த சிலையை மீட்டு இவரே வச்சுப்பாங்க, ராஜாட்டெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இதனால் கடுப்பான வெள்ளைக்காரன் வந்து போர் நடத்துகிறான் தனுஷ் கூட, அந்த ஊர் மக்கள் கூட. இது வந்து ஆக மொத்தம் எந்த ஒரு விடுதலை போர் மாரியும் இல்லை. அந்த படத்தில் ஒரு ஈகோ, வெள்ளைக்காரனுக்கு ஏற்பட்ட ஈகோவில் ஒரு போர் நடக்குது. அந்த ஊர் மக்களை அழிக்கிறான். அந்த ராஜா என்ன பண்ணுறான், அந்த ஊர் மக்கள் வந்து அந்த இடத்த காலி பண்ணணும், அது என்னோட இடம் அப்படின்னு அந்த ஊர் மக்களை காலி பண்ணணும். ராஜாவும் சேர்ந்துக்கிட்டு அழிக்கிறான் அந்த ஊர் மக்களை. இதுதான் படத்தோட இது. கதைன்னு ஒன்றும் பெருசாக இல்லை, ஆனால் திரைக்கதையில் மிரட்டியிருக்காங்க. தனுஷோட எப்பயும் போல் தனுஷோட நடிப்பு மிரட்டியிருக்காரு. அவ்வளோதான். மாதேஸ்வரன் டைரக்ட் பண்ணிருக்காரு. படம் ஒரு தடவை பார்க்கலாம், அவ்வளோதான். நன்றி.